உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சோகமாகவே இருக்கிறதாலையும் இல்லை சோகத்தை வேறு யார்கிட்டையாவது நீங்கள் விளம்பரப்படுத்துகிறதாலையும் அதை விலை கொடுத்து யாராவது வாங்க போகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி உங்களோட சந்தோஷத்தையும் பார்த்திங்கன்னா யாராலையுமே பறிக்க முடியாது. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழுங்க. நம்மளோட அன்பு மட்டும்தான் மற்றவங்க மனசில் நம்மளை உயரமான இடத்துக்கு கொண்டு போகும். இதே பார்த்திங்கன்னா நம்மளோட கோபமானது மற்றவங்களோட வாழ்க்கையில் அவங்க மனசுலேயும் பார்த்திங்கன்னா உங்களை தாழ்த்தி தான் வச்சுருக்கோம். ஸோ கோபம் பொல்லாதது அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் புரிஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கோபம் வரும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி நம்ம வாழ்கிற போது எல்லார்கிட்டையுமே அன்பாகவே பழகிட்டு போவோங்க. எப்போவுமே ஒருத்தங்க ஒன்று நினச்சோன்னே கிடச்சிருச்சு அப்படின்னா அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ இது மாதிரி ஒரு சில உறவுகள்கிட்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம எந்த டைமுமே நம்ம அவங்களுக்காக இருக்கிறோம் அப்படின்றத காட்டிக்கவே கூடாது. அப்பப்போ நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தால் தான் நம்மளோட வேல்யூ அவங்களுக்குமே புரியும். ஒருத்தங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்து ஒரு பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி ஒருத்தங்களை வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கூட தயவு செஞ்சு வீண் விவாதங்கள் வேண்டாம். அப்படி நீங்கள் பண்ணுறதால மட்டும் உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரியுமானா நிச்சயம் கிடையாது. போகிறவங்கள அப்படியே விட்டுருங்க. அவங்களே நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையும் நீங்கள் நிம்மதி இல்லாமல் அந்த வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. சில நேரத்தில் மனுஷங்க கூட மிருகமாக மாறிடுறாங்க. ஒரு சில டயத்தில் பார்த்திங்கன்னா மிருகங்கள் கொடுக்குற அன்பு கூட மனுஷங்களை விட அதிகபட்சமாகவே இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய பேர் உணவுபூர்வமாகவே உணர்ந்திருப்போம். இந்த மனுஷனுக்கு பதிலாக இந்த மிருகமே பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. அதே மாதிரி யார் எப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது. ஒரு சில பேர் பார்க்குறதுக்கு மனுஷங்க மாதிரி தெரிஞ்சாலுமே அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ள மனுஷங்களை எல்லாருமே அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்படி உங்கள் லைஃப்பில் யாராச்சும் இருந்தாங்க நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிக்கிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டு நம்மளோட இன்பத்தை பெருக்கி நம்மளோட துயரங்களை யார் போக்குறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு கிடைச்சா உண்மையான உறவு. அது தவிர மீதி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா உறவு அப்படின்ற பேரில் நம்மளை சுற்றி இருக்கிற பச்சைவந்திகள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கை அப்படின்றது ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நல்ல வாழ்க்கை அப்படின்றது ஒன்றுமே இல்லை. அவங்கவுங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு சிறந்தது தான். ஸோ அதை நம்ம பெருமையாக நினச்சி வாழ்ந்தாவே உண்மையாகவே நம்ம லைஃபு சூப்பராக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு பல பேர் வாழ்க்கையோட நம்மளோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணியே நம்மளோட தரத்தை நம்மளே தாழ்த்திக்கிறோம். அதனாலேயே பாதி பேர் வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்றதே இல்லாமல் போச்சு. உங்களுக்கு பிடிக்காத ஒரு சிலரை பற்றி உங்கள் வாழ்க்கை முள்ளாக நீங்கள் நினச்சிக்கிட்டே முழுக்க அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே நீங்கள் இருக்கிறதால தான் உங்களை பிடிச்ச உங்களுக்கு உண்மையான உங்களை மட்டும் உண்மையான உறவாக நினைக்கிற ஒரு சில உறவுகளை நீங்கள் இழந்துடுறீங்க. உண்மையாகவே உங்களை தூக்கி தான் விடுறாங்க அப்படின்னு நினச்சி யார்கிட்டையும் உங்களோட கைகளை கண்டிப்பாக கொடுத்துடாதீங்க. ஏன்னா இங்கே ஒரு சில பேரை தூக்கி விட்டவங்களை விட நம்ம கையை தூக்குற மாதிரி பிடிச்சி லாஸ்ட்டில் விட்டவங்க தான் அதிகம். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கை கொடுத்து உதவுவாங்க. நம்மளோட கண்ணீரை யார் துடைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை நிரந்தரமான துன்பத்துக்கு தள்ளிட்டு போயிடுறாங்க. பிடிக்காத வாழ்க்கை, போதாத சம்பளம், புரிஞ்சு கொள்ளாத உறவுகள் கடன் சுமைகள், தொல்லையாக இருக்கிற ஒரு சில உறவுகள், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், இழப்புகள், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு சில பேரோட இன்றைய வாழ்க்கை. ஆனாலும் ஒரு சில பேர் மனசில் நம்பிக்கை மட்டும் இன்னும் இருக்கும். நம்ம எப்படியாவது முன்னாடி வந்துடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய இலக்குகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளை முன்னேற்றமான பாதைக்கு அழைத்து செல்லும். எல்லா மனுஷங்களுக்குமே பார்த்திங்கன்னா தெய்வ குணம் அப்படின்றதும் கொஞ்சம் இருக்கும், மிருக குணம் அப்படின்றதும் கொஞ்சம் இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மிருகமாகவே வாழ்ந்துருவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு உதவி செஞ்சு தெய்வமாக தான் இருக்கிறாங்க மற்றவங்களோட கண்ணுக்கு. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த 2 கேட்டகரியிலுமே இல்லவே இல்லை. அப்படியாப்பட்ட மனுஷங்களை நம்மளால் எப்போவுமே புரிஞ்சுக்க முடியாது. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.